பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு 1 கிளாஸ் துவரம்பருப்பு, 1 கிளாஸ் கடலப்பருப்பு, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு இது 3யும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 தக்காளி எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு. அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கதோட கலந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு ஊறிட்டுருக்குது. கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்ச பருப்பு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதோட இந்த இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு வந்து பருப்போடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதுனால கேஸ் ட்ரபிள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதை வந்து பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம், பூண்டு இது 2யும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் வதங்கினோடனே அதோட தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியும் அதில் கலந்து விட்டுக்கணும். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அதில் கலந்துக்கிட்டு அதோட தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி விட்டுக்கணும். ஏன்னா பருப்பு உருண்டையை உருட்டி போடும்போது குழம்பு ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கணும். அந்த இஞ்சி பூண்டு எதனால் பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுனா பருப்பு சேர்த்துக்கும் போது கேஸ் ட்ரபிள் ஆகும். அதனால தான் அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். இப்போ பருப்பு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறதோட கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதோட முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறது. இப்போது பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இதில் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கிறப்ப தான் இந்த உருண்டையெல்லாம் போடணும். முன்னாடியே போட்டால் கரைஞ்சிடும். அதேமாரி ஒரு உருண்டையாக சின்ன சின்னதாக உருட்டி தனித்தனியாக போடணும். இதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இந்த உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாதிரி துணி பிடிச்சி கொஞ்சம் ஆட்டி விட்டு வச்சுக்கணும். கரண்டி போட்டு கிண்டி விடக்கூடாது. ஏன்னா பருப்பெல்லாம் வேக காட்டியும் கரண்டியால் கிண்டினா உடஞ்சிடும். அதனால் பாருங்கள், இதை மாதிரி நான் ஆட்டி விட்டு அப்பப்போ அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ இடையிலே கொஞ்சமாக இந்த ஸ்நாக்ஸ்க்காக இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேயே கொஞ்சமாக அடை தட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அடை தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த உருண்டை குழம்பு வந்து தஞ்சாவூர் சைட்லலாம் அடிக்கடி செய்வாங்க. இது சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். பாருங்கள், உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதோட கொஞ்சமாக தேங்காய் எடுத்துட்டு இதோட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு இதையும் கலந்துட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த குழம்புல கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடணும். வேகமாக கிண்டி விட்டால் பருப்பு உருண்டையெல்லாம் வேகாமல் இருந்துச்சுன்னா உடஞ்சிடும். அதனால் பொறுமையாக கிண்டி விட்டுக்கணும். அந்த மசாலா அரைச்சி அதோட சேர்த்துக்கிட்டாச்சு. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அடையும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்து குக்கிங் வீடியோ நான் போட முடியும். நீங்கள் எந்தளவு லைக் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நானும் அடிக்கடி வீடியோ போட முடியும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்புலாம் உண்மையிலே நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.
சூடான சாதத்தில் இந்த உருண்டை குழம்பு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். காயெலாம் இல்லாத நேரத்தில் இது மாதிரி பருப்பு இருந்தால் இந்த உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மழை காலத்துலலாம் செய்யறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.